ஹசரத் அவங்க நம்முடைய சிறிய அழைப்பேற்று வருகை தந்தது ரொம்ப மன மகிழ்ச்சி. அவருடைய சக காலத்தில் ஓதன நண்பர் கணுவாய் காசிம் இம்தாதி ஹசரத் அவர்கள் ரஹ்மத்துல்லாவுடைய தகப்பனார் பல முறை ஹசரத் அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு இந்த நேரம் கரெக்டாக எனக்கு கிளிக் ஆச்சு. ஹசரத் அவங்கள பற்றி கேட்கும் போது பார்த்தா ஃபோன் பேசும்போது ஹசரத் அவங்க இங்கே தான் இருந்தாங்க கம்பத்தில். உடனே அழைப்பு கொடுத்தோம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனடியாக நம்ம கல்லூரிக்கு வருகை தந்தாங்க. ரொம்ப ஒரு தியாக மனப்பான்மையோடு தீனுடைய பணியில் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும். ஹசரத் அவங்க சுவை மிகு சொற்பொழிவுகள் 5 பாகம் வெளியிட்டிருக்காங்க. அதில் 1 ரூபா கூட அவங்க விரும்பலை. பொதுவாக புக்கை விற்று ஏதாவது ஒரு காசு கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. ஹசரத்து ஃபுல்லாக பஷாரத்துக்கே கொடுத்துட்டு நீங்களே விற்று நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு 1 ரூபா தேவையில்லை, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் ரொம்ப ஒரு பெரிய கதுமத் செய்கிறாங்க. அல்லாஹு தாலா ஹசரத் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தாலா தந்தரல் புரிவானாக. இன்னும் அவர் ஹசரத்தில் பேசும்போது தெரிஞ்சு 5 பாகம் தான் வெளியிட்டிருக்கிறேன், என்கிட்ட 15 பாகத்துக்கு ரெடியாக இருக்குன்றாங்க, 15 பாகத்துக்கு லேப்டாப்பில் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. இது பெருமைக்காக சொல்வதல்ல, இது போன்ற சீதேவிகள், இது போன்ற பெரிய அறிஞர்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நாமளும் இதை போன்ற ஒரு மிகப்பெரிய மார்க்க சேவையை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஆயிலையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஹசரத் அவர்களுக்கு தற்போது ஃபாயித் உஸ்தாத் அவர்கள் சால்வை அணிவித்து கண்ணியப்படுத்துவார். இதில் எப்படி வரணும், எப்படி எழுதணும், எழுத்து பயிற்சி எப்படி இருக்கணும், ஒரு கட்டுரை எப்படி எழுதணும், ஒரு புத்தகம் எழுதணும்னு ஒரு நாள் வகுப்பை இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்வோம். இன்ஷா அல்லாஹ். நாரே தக்பீர். فقد قال الله تعالى في القرآن العظيم اقرأ باسم ربك الذي خلق. فقد قال رسول الله صلى الله عليه وسلم தலபுல் இல்மி ஃபரீதா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் மையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. இந்த மதரசாவினுடைய நாசிர் ஹசரத் அவர்களே, இந்த விழாவிற்கு நடுவர்களாக வந்து அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்து முடித்த ஆலிம் பெருமக்களே, இந்த மதரசாவினுடைய மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கை எனும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொல்லிக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நல்லதொரு பற்றி மண்டம், நிறைய விஷயங்களை பேசினீர்கள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தலைப்பு கொடுத்து பேசுறது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு யார் யாரோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. இறுதி சுற்றுன்னு ஒன்று வந்துச்சு, தலைப்பெல்லாம் ஹசரத்து முடிவு பண்ணியாச்சு. இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கடன்னு ப்ரிப்பேர் ஆகி அதுக்குள்ளே அங்கேருந்து நடத்துறதுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகிடணும். என்ன வருதுன்னே தெரியாது. அதை பார்த்த உடனே அடுத்து ஒரு கட்டம், ஒரு 10 நிமிஷத்தில் அழகா அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டுக்கள். அல்லாஹ் தஆலா அந்த 7 பேர்கள் மட்டுமல்ல, உங்களை எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா நாவாற்றலை சிறப்பாக்கி தருவானாக. இதுக்கு முன்னாடி பேசின ஹசரத்துமார்கள் நிறைய செய்தியை சொன்னாங்க. அதிலும் குறிப்பாக யாரும் தப்பாக எடுத்துக்கப்படாது ஒரு சின்ன செய்தி. ஹசரத் அந்த 7 பேர்த்துக்கு 7 தலைப்பு சொன்னாங்க. அதில் ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? மனைவியை பற்றி ஒரு தலைப்பு. பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, மனைவியை பற்றி எப்படி பேசுகிறது. இதை சொன்ன உடனே எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஆசிரியர் கேட்டாராம், காந்தி ஜெயந்தியை பற்றி ஒரு கட்டுரை எழுதுப்பாண்டு. அந்த பையன் சொன்னானாம், தாய்மானவர்கள் அப்படி சொல்லலை,
அவன் சொன்னானா எப்படி, சார் காந்தியை பற்றி எங்களுக்கு தெரியும், அந்த ஜெயந்தின்னா யாரு, எப்படி ஜெயந்தின்னா யாருன்னு கேட்டானாம். அந்த மாதிரி அஜரத்திட்ட மனைவின்னா யாருன்னு அந்த பையன் கேட்கல, பாராட்டு. அந்த மாதிரி அந்த அந்த நேரத்துக்கு உடனே வருது பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு இந்த சபையில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். அத்தாயி மதரசா பக்கா சுன்னத்துல் ஜமாத் மதரசா, அதை நினச்சி நீங்கள் 100% பெருமைப்படணும். சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கையிலேருந்து கொஞ்சம் கூட விலக முடியாது, விலகவும் கூட. ரசூலுல்லாஹ் கையை போய் பிடிக்கணும்னா இந்த கொள்கை இருந்தால் தான் போய் பிடிக்க முடியும். நிறைய பெரிய பேச்சாளர்கள் ஆலிம்கள் இருக்காங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பர்சனல் அகீதாவை கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை. அதனால் பக்கா சுன்னத் ஜமாத் கொள்கையினுடைய மதரசாவில் ஓதுறது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அல்லாஹத்தாலா இந்த கொள்கையின் பிரகாரமே உங்கள் வாழ்க்கையை அல்லாஹத்தாலா முழுமைப்படுத்துவானார், பெரிய பாக்கியம். அதே மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் எனக்கே அவங்க பேசுகிறவங்களாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, இதைத்தான் நீ பேசுப்பான்ற மாதிரி நிறைய சொன்னாங்க. சில செய்திகள் எல்லாம் நல்ல விஷயம், கேட்கும்பொழுது அவ்வளோ ஒரு இனிமையாக நீங்கள் பேசுனதும் உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் நல்லா சிறப்பாக இந்த விழாவை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வச்சுருந்தான். குர்ஆனில் இறங்கின முதல் வசனம் என்னங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், இல்லையா? இதுக்குள்ள மொத்த செய்தியையும் அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். படிக்கணும் முதல் செய்தி, எப்படி படிக்கணும்? முதல் செய்தி என்ன படிக்கணும்? ரப்பி, அல்லாவை பற்றி நினைவு கூறுவதை படிக்கணும். அல்லாவை பற்றி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி, அல்லாவை பற்றி நினைக்கிறது படித்தாதான் படிப்போம். அல்லாவை பற்றி நினைப்பு வரலேன்னு வைங்கள, ஒருத்தருக்கு பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, ஒரு படிப்பாளின்னு சொல்லுவானா? நான் அல்லா சொல்ல மாட்டான். அப்போது இது ரெண்டும் கலந்தது மாதிரி ஒரு படிப்பு, ஆனால் அல்லாவை பற்றி நினைப்புண்டான ஒரு படிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது இப்னு மாஜாவில் நபி மொழி பதிவு செய்யப்படுறது. அதனுடைய சனதில் சில முன்ன பின்ன இருந்ததுனால லைஃப்னு சொல்கிறாங்க. ஆனால் செய்தி என்னமோ தெளிவான செய்தி, எப்படி தெளிவான செய்தி எல்லாம். அதாவது படிப்புங்கிறது ஃபர்துங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலபுல் இல்மி ஃபரீதா, படிப்புங்கிறது ஃபர்து, எல்லாரும் படிக்கணும். ஊரில் 2 பேர் படித்தா பத்தாது, ஊரில் இருக்க மனுஷனாக பிறந்த எல்லாரும் படிக்கணுமா. ஃபரீதானா அதுக்கு அதான் அர்த்தம், ஃபர்து. செய்யலைன்னா ஏண்டா செய்யலன்னு நல்லா கேட்பான், செய்யலைன்னா ஏண்டா செய்யலன்னு கேட்பான், அதுக்கு பேர் தானே ஃபர்து. அப்போது படிப்பு ரொம்ப முக்கியம், ஃபர்து. ரொம்ப தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறான். ஆனால் என்ன படிப்புங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். படிக்கணும், என்ன படிக்கணும்? அல்லாஹ்வும் ரசூலும் கலந்த மாதிரி படிக்கணும், அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு நாம் வரணும். அதே போல் இந்த அடிக்கிறத பற்றி அஜர்த்து சொன்னாங்க. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஓதும் போது அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அத்தாய் நேரம் அடிக்க மாட்டாங்க இல்லையா? உஸ்தாமாரே அடிக்க மாட்டாங்க. அடிக்கிறது ஒரு வகை நன்மையாக இருந்தால் இன்றைக்கி அடிக்கிறத விட்டாச்சுன்னு வைங்களேன். ஏன் தெரியுங்களா? காலம் போகிற போக்குக்கு ஒரு ஆசிரியர், டீச்சரும் மாணவரும் ஆசிரியர் தானே இருக்கிறோம், அதை பற்றி தானே பேசணும். அதனால் சொல்கிறேன். ஒரு ஆசிரியர் கேட்டாராம் மாணவரை பார்த்து, டேய் முட்டாளும் அடி முட்டாளுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்றாராம். ஒருத்தன் எதிர்த்து பதில் சொல்லலாம், சார் நான் முட்டாள், நீங்கள் என்னை அடிக்கிறதால நீங்கள் அடி முட்டாள். எப்படி இந்த மாதிரி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆசிரியர்லாம் உஸ்தாது மாதிரிலாம் வேண்டாம்டான்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அவன் எங்கேயாவது நம்மளை நோஸ் கட் பண்ணிடுவானோன்ற மாதிரி இல்லையா? அதனால் இந்த அடிக்கிறது குறைஞ்சதுனாலையுமே உண்மையை ஏற்றுக்கணும், தரமும் கொஞ்சம் குறைஞ்சி தான் போச்சு. தரமும் கொஞ்சம் குறைஞ்சி தான் போச்சு. சில நேரத்தில் உஸ்தாது மாதிரி அடிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டே உஸ்தாதுட்ட அடி வாங்கினா அடிபட்ட இடம் நரகத்துக்கு போகாதுடா அப்படிம்பாங்க. இன்றைக்கி அப்படிலாம் சொன்னோன்னு வைங்க, அது வேறு மாதிரி ஆயிடும். அதனால் இன்றைக்கி அடிக்கிறதும் குறைஞ்சி போச்சு. அதனால் இதெல்லாம் எதுக்கு நாம் சொல்கிறோன்னு கேட்டால், இதில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, பேணுதல் வேணும் அப்படின்னு இல்லையா? அதற்கு அடுத்து ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார், பேசும்போது எப்படி பேசணுமா? தலீலோடு பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தலீலோடு பேசும்போது அவங்க பேச்சினுடைய கணம் மக்களுக்கு தெரியும். கணம் தெரியணும்னா தலீல் பக்காவாக நிற்கணும்.
எங்கேயோ வாசித்ததை இங்கே வந்து உளரக்கூடாது. தெளிவாக இருக்கணும் பேச்சும். அதே மாதிரி அதே இடத்துல பேணுதலும் தேவைப்படுது. அதனால் தலீல் அஜர்த்த சொன்னாலும் முதல்ல கித்தாப் பேரை சொல்லிடுறேன். அபூதாவுதில் வருது ஒரு ஹதீஸ், அபூதாவுதில் வருது ஒரு நபிமொழி. அபூதாவுதில் ஆரம்ப பகுதியிலே நீங்கள் பார்த்தா தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு பள்ளிக்கு ஒருத்தர் இமாமா இருந்தார். மதீனாவில் ரசூலுல்லாஹ் பள்ளி மட்டும் கிடையாது, அது வந்து தலைமை பள்ளி. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி தலைமை பள்ளி. உபரியான பள்ளிகள் அங்கங்கே இருந்துச்சு. அங்கங்கே ஒரு 2 பள்ளிகள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணி தந்திருந்தான். அபூதாவுதில் அது சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். அப்படி ஒரு பள்ளிக்கு ஒருத்தர் இமாம். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ஒரு நேரத்தில் அவருடைய நடைமுறையெல்லாம் பார்த்துட்டு அந்த மகல்லா மக்கள்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவங்க அந்த மகல்லா மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, இவர் தொழுகை முடிக்கிறது, இவர் தொழுகை வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, லா துசல்லி லக்கும், இனிமேல் அவர் உங்களுக்கு தொலை வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டான். அவர் இமாம் எப்பவும் போல வந்தார், தொலை வைக்க முசல்லாம் மஹல்லாவாசியெல்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ தொலை வைக்க வேணாம் போப்பா அப்படின்னு. ஏன்ப்பா நான் தானே இமாமும், என்னையே தொலை வைக்க வேணான்னு சொல்கிறீங்க? இல்லை ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொன்னாங்க, நீ போய் அங்கே கேளு, அவங்க சொன்னால் தான் அங்கே கேட்க முடியும். நேராக அவர் ரசூலுல்லாஹ்ட்ட போனார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, ஏப்பா நீ தொழுகிறதுக்கு இமாமா இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், நார்மலாக சாதாரணமாக கிபிலாவை பார்த்து எச்சி துப்புறேன், கிபிலாவை பார்த்து எச்சி துப்புறான்னு எப்படிப்பா இமாமா அனுப்பாடுறது உன்னைய அப்படின்ட்டாங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க, பேணுதல் முக்கியம். ஆலிமா ஆகிறத விட ஆலிமா ஆன பிறகு சனது வாங்கின பிறகு உச்சகட்டமான பேணுதல் வேணும். இதையெல்லாம் பொதுமக்கள் கவனிப்பாங்க. பேணுதல் இருக்கா இல்லையான்னு கவனிப்பாங்க. பேணுதல் வந்து நம்மளுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி தரக்கூடிய ஒரு உபகரணம். அதனால் பேணுதல் இங்கே இருந்தே கற்றுக்கணும். தொழுகையில், பாடத்தில், உஸ்தாத்மார்களுக்கு கொடுக்க வேண்டிய இஸ்ஸத்தில், இதிலெல்லாம் நமக்கு பேணுதலாக இருக்கணும். பேணுதலாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த இல்மு பலன் தரும், வேண்டி பலன் தரார். அதே போல் ஹஸரத் சொன்னாங்க, அதாவது பேச்சு வந்து சிகிர் தான், அதாவது கவரும் ஒரு தன்மை இருக்குது, ஒரு ஆற்றல் இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளையும் சிறந்த பேச்சாளர் கட்டி போட்டு வச்சிடலாம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட கட்டி போட்டு வச்சிடலாம். பெரிய ஒரு பேச்சுக்கு அவ்வளோ ஒரு வலுவுக்கு, அந்த பேச்சுக்கு ஒரு வலுவு இருக்குது. ஆனால் அந்த பேச்சுக்கடையில் என்ன சொன்னாங்க சேர்த்து, கொஞ்சம் யதார்த்தத்தினுடைய சிரிப்புகளையும் சொல்லி ஆகும், சிரிப்புகளையும் சொல்லி ஆகும். வரலாறு கொஞ்சம் படிக்கணும். அல்லாமா இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆள், கனவு உலகத்தின் மேதை. கனவை பற்றி அவங்கள்ட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விளக்கம் சொல்லிடுவாங்களாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ். அவங்களுடைய இயல்பு என்ன தெரியுங்களா, அவங்க பெரிய பேச்சாளர், பெரிய பேச்சாளர். ஆனால் எப்படி பேசுவாங்க தெரியுமா, அதை என்னுடைய பேச்சை கேட்டவர்கள் அல்லது மாணவர்கள் இப்படி செய்திகளை சொல்கிறாங்க. அல்லாமா இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் பேசினார்கள் என்றால், ஒருவர் முன்னே உட்கார்ந்திருப்பவர் சிரிப்பால் தலை பின்னிருப்பவருக்கு தட்டும், அவ்வளவு சிரிப்பாக சொல்லுவாங்களாம் மார்க்கத்தை. ஆனால் யதார்த்தத்தை தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. அல்லாமா இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் பேசுகிறாங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கூட்டம் கூடுமா. சிரிப்பாக மார்க்கத்தை சொல்லி உள்ளத்தை தட்டி எழுப்பக்கூடிய சிந்தனை இந்த ஒரு காமெடிக்கு இருக்கு. அபூதாவுதில் காமெடின்னு தனி தலைப்பே இருக்குது தெரியுங்களா, ஹதீஸுக்கு. ஹதீஸில் காமெடிக்குன்னு தனி தலைப்பே இருக்குது. அபூதாவுதில் போய் பாருங்களேன். மற்ற கித்தாபுகளை விட ஒரு வித்தியாசமான கித்தாப் அபூதாவுது ரஹிமஹுல்லாஹ் கோர்த்த அந்த நபிமொழிகள் ஒரு வித்தியாசமான கித்தாப். சில கித்தாபுகளில் பார்க்க முடியாத நபிமொழிகள்லாம் அங்கே அடுக்கடுக்காக பார்க்கலாம். அல் மிசா அப்படின்னு ஒரு பாடம் போட்டு அதில் காமெடிகள்லாம் வரும். அப்போது பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள நினைப்பவர்கள் கொஞ்சம் சீரியஸோடு கொஞ்ச நேரங்களிலே காமெடியான கருத்துக்களையும் சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது தான் மக்கள் வரவேற்பு நம்மளுக்கு கூட இருக்கும், நம்மளுடைய நிலையை அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கலாம். அதாவது பேசுகிறதுக்கு என்ன அளவு கொடுத்தாங்களோ அந்த அளவோடு பேசணுன்றாங்க சார், இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய பேச்சாளர்னு சொல்லிட்டு ஊரில் ஒருத்தரை கூட்டியாந்தாங்க. ஒரு பேசிக்கிட்டே இருக்கார். கூட்டத்துக்கு பின்புறத்துலேருந்து ஒருத்தர் பெரிய வாளை எடுத்து தீட்டிக்கிட்டு இருக்கார். தீட்டிக்கிட்டு இருந்த உடனே பேசுகிறவருக்கு பயம், ஏன் பேச்சு பிடிக்கலன்னு சொல்லி ஒரே போடா போட்டுவான் போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அங்கேருந்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க, உங்களை வெட்டுறதுக்கு இல்லை, உங்களை எவன் கூட்டிகிட்டு வந்தானா அவனை வெட்டுறதுக்கு அப்படின்னா.
எப்படி அந்த மாதிரி மக்கள் விரண்டோடுற மாதிரியும் நம்முடைய பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. வசீகரமும் வேணும், அதே நேரத்தில் கருத்துக்களையும் சொல்ல தெரியணும். சிரிப்பும் இருக்கணும், இதுவும் எல்லாமும் இருக்கணும். இது எல்லாம் அஜர்த்து சொன்னதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போது பேணுதல் முக்கியம், இது போல் பேச்சாற்றல் முக்கியம், இது போல் பேணுதல்கள், உஸ்தாத்மார்களுடைய மரியாதை, இது எல்லாம் முக்கியம். இது எல்லாம் ஒரு சேர உங்கள்கிட்ட வந்துடுச்சுன்னா நீங்கள் எதிர்காலத்தில் மின்னும் தாரகை போல நீங்கள் எல்லாம் மாறிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு தேவை. அதே போல் கித்தாபுனுடைய நிலைப்பாடு மௌத்து வரைக்கும் கித்தாபு பார்க்கணும். மௌத்தா போகிற வரைக்கும் கித்தாபு பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். பரவாயில்ல, சனது வாங்கியாச்சு, சில கிதாபுகள் தெரியும், சில செய்திகள் தெரியும் அப்படின்னு போகக்கூடாது. மௌத்து வர கித்தாபை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா மௌத்து எப்படி வந்துச்சு தெரியுங்களா? கித்தாபு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கித்தாபு பார்த்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம் அன்பளிப்பு வந்துச்சு. கித்தாபு பார்க்குற ஜோரில் ஒரு பேரிச்சம்பழம், 2 பேரிச்சம்பழம், 3 பேரிச்சம்பழம் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதிகப்படியான பேரிச்சம்பழத்தில் ஒரே சிட்டிங்கில் சாப்பிட்டதால வயிற்று உபாதை ஏற்பட்டு அதன் மூலமாகத்தான் மௌத்தா போனார் இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா. மௌத்தா போகிற நேரம் வரைக்கும் இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா கித்தாபும் கையுமாகத்தான் இருந்தார். அதாவது இந்த வரலாறெல்லாம் அல்லாமா தஹபி ரஹிமஹுல்லா தன்னுடைய வரலாற்று நூல் சீரா அலாமுன் நுபலாவிலே இந்த செய்திகளெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அதனால் கித்தாபுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே போல் நீங்கள் பெரிய எழுத்தாளராக ஆகணும்னா எல்லா நேரமும் கித்தாபு வாசிக்கும். எல்லா நேரம். ஒரு காலங்களில் ஜும்மாவுக்கு ஆலிம் சாக்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, கஷ்டப்படுவாங்கன்னு அசர் சொன்னாங்க. இன்றைக்கி அதெல்லாம் குறைச்சி கொடுத்துருக்குறோம். எப்படி சில பேர் மட்டும் அப்படி குறைச்சி கொடுக்குறாங்கன்னா, யாரெல்லாம் ஜும்மா கட்டுரைகள் தர்றாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் உத்து பாருங்கள். எல்லா நேரமும் எழுதணுங்கிற சிந்தனையிலே இருப்பான். இப்போ எழுதுனோம்னா எவ்வளோ வாசிக்கணும் இல்லையா? எழுதணும்னா எவ்வளோ வாசிக்கணும்? என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு கட்டுரை எழுதணும், ஆதாரபூர்வமாக எழுதணும், அதை மக்கள் ஜும்மாவில் பேசப்படணும், அது ஒரு வசீகரத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கட்டுரை எழுதணும்னா குறைஞ்சது என்னை போன்றவர்களுக்கு 10 நாளாகும். 10 நாளாகும். சாதாரணம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பேர் ஆகணும். கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாடு இருந்தால் தான் ஒரு கட்டுரையே வரும். நம்ம ஏதோ சனது வாங்கணும், ஏதோ முடிச்சுட்டு போகிறோம் அப்படி இருக்கக்கூடாது. சனது வாங்கினதுக்கு பிறகு நிறைய முத்தாள செய்யணும். எல்லா வகையான ஒழுக்கத்தின் நிலைப்பாடுகளும் வந்தால் பிறருக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கணும். எல்லா வகையிலும் முடிஞ்ச வரைக்கும் முன்மாதிரியாக இருக்க நாம் முயற்சி செய்யணும். இது ரொம்ப முக்கியம். இது நீங்கள் இதில் ஏதேனும் பிசகுதல் ஏற்பட்டாலோ உங்களுடைய எதிர்காலம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அப்போ நிறைய வாசிங்க, நிறைய அதற்காக மெனக்கெடுங்க, நல்லொழுக்கத்தோடு இருங்க, வேண்டுதலோடு இருங்க, எதையும் தெளிவாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். இதுவெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி தரும். அல்லாஹ்வுடைய பெரிய கருணையில் நீங்கள் எல்லாமே நல்லா பேசுகிறீங்க. யாரையும் குறைச்சி நான் சொல்லலை, நல்லா தான் பேசுகிறீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இன்னும் பேச்சாற்றல் வளர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பெரிய பேச்சாற்றலை வளர்க்கணும். ஆதாரபூர்வமாக பேச தெரியணும், கித்தாபுகள் வாசிக்க தெரியும். நாங்கள் சனது வாங்குகிற காலத்துலலாம் நாங்கள் சனது வாங்கினது 2001. என்னடா பொடியமாக இருக்கான், இவனை கொண்டு நடுவுரை உட்கார வச்சுருக்காரு, ரசத்து நினைக்காதீங்க, எனக்கு வயசு 44. அதனால் 2001 சனது. 2001 சனது வாங்கும் போதெல்லாம் கித்தாபு நேரடியாக கித்தாபை பார்த்தா தான் உண்டு. இன்றைக்கி நீங்கள் கித்தாபை நேரடியாக பார்க்க வேண்டாம், கூகுளில் போய் என்ன கித்தாபு சொல்லிக்கலாம், அந்த கித்தாபு வந்துடும். அழகாக நீங்கள் வாசிக்கலாம். இப்போ ரொம்ப இலகுவாக ஆயிடுச்சு. எங்கள் காலங்கள்லாம் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போது பிகாம், பிஏ, பிபிஏ இப்படி ஏதேனும் ஒரு டிகிரி பண்ணிக்கலாம் இல்லையா? நாங்கள் ஓதுகிற காலத்தில் ஓதுக மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதனால் இதையும் தெளிவாக அதையும் தெளிவாக கற்றுக்கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும். அப்போ அதில் நீங்கள் ஆர்வம் செலுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு அது உங்கள் தாய் தப்படு மகிழ்ச்சியை தரும். ஏதோ படித்தோம், ஏதோ ஓதுனோம், சனது தந்துட்டாங்க போயிட்டாங்க, அந்த நிலைப்பாடு வரக்கூடாது. உங்களுடைய
பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சமுதாய பணி, அதால் கிடைக்கும் உங்களுக்கான நற்பெயர்கள், இதுவெல்லாம் உங்கள் தாய் தகப்பன்மார்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பேசுறதுக்கு என் மகன் வந்து எழுதின புத்தகத்தை வாசிக்க நான் என் மகன் பேசுகிறத கேட்க மக்கள் காத்து கிடக்கிறாங்கன்னு ஒரு நிலை, அந்த சந்தோஷம் தாய் தகப்பனுக்கு நாம் கொடுக்கணும். அது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னா இங்கேயும் முயற்சி செய்யணும். ஏதோங்கிற மாதிரி வருடங்களை கடத்திடக்கூடாது இல்லையா? அப்போ இன்ஷா அல்லாஹ் மதரசாவுடைய காலங்கள் பொன்னான காலங்கள், அதை சரியாக பயன்படுத்துங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா வகையான பரக்கத்துக்களையும் மதரசாவிற்கு பிறகுண்டான காலங்களில் அல்லாஹ் நிரப்பமாக தருவான். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. வல்லவன் அல்லாஹு தஆலா உங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. எதிர்காலத்தில் உங்களை சிறந்த எழுத்தாளர்களாக, சிறந்த பேச்சாளர்களாக, சிறந்த பேணுதல் உள்ளவர்களாக, சிறந்த நாவன்மை உள்ளவர்களாக, சிறந்த இரையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்குவானாக. உங்களினுடைய பரக்கத்தால் அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக்கி தருவானாக. இந்த வாய்ப்பை தந்த ஹஸரத் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.